பேரன்பு மிக்க தோழர்களே, இன்று 17-12 டிசம்பர் 17 நம்முடைய அரசு ஊழியர்கள், அத்துணை பொதுத்துறை ஊழியர்கள், அத்துணை மாநிலம், அகில இந்திய ஓய்வூதியர்களுடைய நாள். அந்த ஓய்வூதிய வாழ்த்துக்களை முதலாவதாக அனைவருக்கும் நான் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதிலே நம்முடைய அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களை பொறுத்தவரை கடந்த 2023 என்பது 25 ஆண்டுகள் 98 பெற்ற பென்ஷன் நமக்கு வெள்ளி விழா ஆண்டு. ஆக நம்முடைய போக்குவரத்து கழக தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய வெள்ளி விழா தினத்தை வாழ்த்துக்களையும் நான் சார்ந்த பணியாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாகவும் நாம் தற்போது ஏற்படுத்தி கொண்டுள்ள அனைத்து கட்சி சாரா ஓய்வூதிய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு மறைக்க வேண்டிய விஷயம் அல்ல செல்வராஜ், எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஒரு பக்கம் சென்னையில் ஒரு போராட்டம், இதே அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஓய்வூதிய தின விழா கொண்டாடுவது 2 இடம், ஒன்று தருமபுரி, இன்னொன்று மதுரை. ஆக தமிழகத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளருடைய நிகழ்வுகள் இன்று 3. இத்தனையும் தாண்டி இன்னைக்கு இவ்வளவு திரளாக இந்த சூழ்நிலையிலும் இந்த மழை காலத்திலும் இங்கே வந்து பங்கு கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவ்வளவு அமைதியாக மிகவும் உன்னிப்பாக யார் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க நம்ம உன்னிப்பா நீங்க கவனிச்சிருக்கிறீங்க. அது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரியுது பார்க்கும் பொழுது. அதற்கு எனது மற்ற மகிழ்ச்சியை முதலிலே பகிர்ந்து கொள்கிறேன். நமது பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னும் 2-3 பேர் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் பேசியவுடன் கூட்டம் நடைபெற இருப்பதால் தீர்மானங்களையும் வாசிக்கிற அறிவுறுத்தியுள்ளார்கள். அந்த வகையில் இந்த தீர்மானத்தை கொஞ்சம் வேகமாக வாசித்திட விரும்புகிறேன். அகில இந்திய ஓய்வு தினம் மற்றும் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் வெளிவிழா மாநாட்டில் பங்கு கொண்ட ஓய்வூதியர்களின் நலமேல் லட்சியம் என கொண்ட கட்சி சார்பற்ற அனைத்து ஓய்வூதிய சங்கங்களுக்கும் ஓய்வூதியர்களின் கூட்டமைப்பு சார்பாக முதலில் நெஞ்சார்ந்த நன்றியையும் ஓய்வூதிய வாழ்த்துக்களையும் மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 300 பேருந்துகளை துவக்கப்பட்டு தொழிலாளர்கள் ஈடு இணையற்ற அயராத உழைப்பால் 50 ஆண்டுகளில் 22,000 பேர்களாகவும் 70,000 கோடி அசையா சொத்துக்களாகவும் மாபெரும் வளர்ச்சி அடைந்துள்ள தமிழக அரசு பொதுத்துறை நிறுவனம் ஆகும். போக்குவரத்து கழகங்கள் இன்றளவும் பல அகில இந்திய விருதுகளையும் பெற்று தமிழகத்தின் முதன்மை அரசு பொதுத்துறை நிறுவனமாக திகழ்ந்து வருவதில் பெருமை கொள்கிறோம். இந்தியாவிலேயே தமிழக அரசு பேருந்துகளில் தான் பத்திரிகையாளர்கள், பள்ளி மாணவ மாணவிகள், கண் பார்வையற்றோர், மாற்றுத்திறனாளிகள், தியாகிகள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களின் உதவியாளர்கள், அனைத்து மகளிர்கள், தற்போது காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினருக்கும் தமிழக அரசினுடைய கொள்கை பிரிவுப்படி இலவசம் மற்றும் 25%, 50%, 75% என சலுகை கட்டண பயண அனுமதிகளும் பேருந்து இயக்க செலவத்திற்கான வருவாய் இல்லாத வழித்தடங்களில் மக்கள் சேவை என்ற நோக்கோடு இந்தியாவிலேயே குறைந்த கட்டணத்தில் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்பதிலும் அனைவரும் பெருமிதம் கொள்வோம். அரசு பேருந்துகள் லாப நோக்கத்தோடு அரசால் இயக்கப்படுவதில்லை, மக்கள் சேவை என்ற அடிப்படையே இயக்கப்படுவதால் அரசு போக்குவரத்து கழகங்களில் லாப நஷ்டம் பார்க்கக்கூடாது என சட்டமன்றத்திலேயே தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகத்தான மக்கள் சேவை ஆற்றி வரும் அரசு போக்குவரத்து கழகங்களில் தொடரும் நிதி பற்றாக்குறை காரணமாக 25 ஆண்டுகளாக போக்குவரத்து தொழிலாளர்களின் தொடரும் அவல நிலைகள். 2003 பிறகு கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கிற ராஜா, வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும், உன்னிப்பா கவனிச்சு புரியுதான் பாருங்க. 2003 பிறகு 12 மாணவர்களுக்கு 1998 ஒப்புப்படி பென்ஷன் வழங்கிட இயலாத நிலை. பிரதி மாதம் 1ஆம் தேதி பென்ஷன் வழங்கிட இயலாத நிலை.
98 to 2015 வரை 17 ஆண்டாக ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அகவிலைப்படி உயர்வுகள் 2015 நவம்பர் முதல் வழங்கிட இயலாத அவல நிலை. ஓய்வூதியர்களுக்கு 12 மற்றும் கமிஷன் ஊதிய உயர்வுகளும் மருத்துவப்படி 100க்கு பதிலாக 300 மருத்துவ காப்பீடும் இறந்த ஓய்வூதியர் உறுப்பினர்களை 50,000 ஆகியவைகள் வழங்க இயலாத அவல நிலை. ஓய்வூதிய பணப்பலன்களை ஓய்வு நாளிலேயே வழங்க இயலாத அவல நிலை. பிரதி மாதம் சம்பளத்தில் பிடித்தம் செய்த தொகைகளை செலுத்தாமல் பள்ளியில் உள்ளவர்களுக்கு 25 ஆண்டுகளாக இன்றும் பிரதி மாதம் முழு சம்பளம் கூட வழங்க இயலாத அவல நிலை. ஊதிய ஒப்பந்தங்கள் உரிய காலத்தில் பேசி முடித்து ஊதிய ஒப்பந்த உயர்வுகளையும் ஒப்பந்த பலன்களையும் வழங்க இயலாத அவல நிலை. வைப்புநிதி கடன் ஈட்டி ஒழிப்பு ஒப்படைப்பு தொகை பதவி உயர்வுகள் பணி நியமனங்கள் வாரிசு பணிவுகள் கல்வி உதவித்தொகை பயணப்படி சிறப்பு இயக்கத்தில் கூடுதல் பணிக்கான பணி ஓய்வு ஒப்பந்தப்படி நிகர பணிக்கான ஊதியம் சீருடைகள் காலணிகள் ஆகிய அனைத்துமே வழங்க இயலாத அவல நிலை. பணியாளர் எண்ணிக்கை குறைப்பு வேலைப்பளு நீட்டிப்பு இயக்க கவர்மெண்ட் நீட்டிப்பு கேஎம்பிஎல் இபிகேஎம் என்ற சித்திரவதைகள் விபத்துக்கு யார் பொறுப்பு என்பதை ஏற்காமல் ஓட்டுநர் நடத்துதலை விபத்துக்கு முன் பொறுப்பாக்குவது ஒழுங்கு நடவடிக்கையின் பேரில் பெற்றோர் அடிப்படை சம்பளத்தை வெட்டுவது உதிரிப்பான்கள் வாங்காதது பழைய பேருந்துகளை மாற்றாதது நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்த மறுப்பது தற்போது மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரசின் அத்துணை தனியார் மய நடவடிக்கைகள் சிறப்பு இயக்கத்தில் தனியார் பேருந்துகளை என்று இயக்குவது ஆகிய அவல நிலைகள். மேற்கண்ட அனைத்திற்கும் ஒரே காரணம் கழகத்தின் நிதி பற்றாக்குறையே. அனைத்திற்கும் ஒரே காரணம் நிதி பற்றாக்குறையே. எனவே இரவு பகல் புயல் மழை சுனாமிகள் கிரகங்கள் பண்டிகை நாட்கள் கொரோனா என எதுவும் பராமல் உரிய நேரத்தில் உண்ணாமலும் முழங்காமலும் மக்கள் சேவைக்காக ரத்தத்தை சிந்தி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போக்குவரத்து கழக பணியாளர்களின் மேற்குறிப்பிட்ட அனைத்து அவல நிலைகளையும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஒன்று மின்வாரியம் தீர்மானம். ஒன்று மின்வாரியம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போல போக்குவரத்து கழக பணியாளர்களின் சம்பளம் பென்ஷன் ஓய்வாள பலப்பலன்கள் ஆகியவற்றிற்கு அரசியல் சாசன சரத்து 12 படி ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி போக்குவரத்து ஊழியர்களையும் அரசு ஊழியர் ஆக்கிட வேண்டும். 1998 பென்ஷன் உரிமை சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நல்லா புரிஞ்சுங்களா? 1998 பென்ஷன் பிரிப்புரிமை சரத்தில் 5 உள்ளபடி ஊழியர்களின் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதிய விதிகள் யாரு அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியங்கள் அனைத்தும் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்திட வேண்டும். தீர்மானம் 3 மின்வாரி ஊழியர்கள் கழக அலுவலர்கள் பொறியாளர்கள் கண்காணிப்பாளர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படுவது போல அமெரிக்காவுக்கு லண்டனுக்கு போல ஓட்டுநர் நடத்துனர் அலுவலக பணியாளர் தொழில்நுட்ப பணியாளர் பாதுகாவலர் மற்றும் பல்வகை பிரிவினர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாநில அரசின் சம்பள கமிஷன் அனைத்து பரிந்துரைகளையும் 15வது ஊதிய ஒப்பந்தத்தில் அமல்படுத்திட வேண்டும். 4 உச்ச நீதிமன்றமே உச்சமகிழ்ந்தபடி அரசு நிறுவனம் மட்டுமே மக்களுக்கு சேவையாற்ற முடியும் என்பதால் போக்குவரத்து கழகங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து தனியார் மய நடவடிக்கைகளையும் தமிழக அரசு திராவிட மாடல் அரசு கைவிட வேண்டும். 5 25 ஆண்டுகளாக தொடரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் மேலே குறிப்பிட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அனைத்து ஓய்வூதியர்களும் பணியாளர்களும் சாதி மதம் அரசியல் கட்சி வேறுபாடுகளை துறந்து ஒரே தொழிலாளர் வர்க்கமாக கட்சி சார்ந்த தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பாக அணிதிரண்டு களம் காண்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். இம்மாநாடு மூலம் அரசு போக்குவரத்து கழக அனைத்து ஓய்வுகளின் கூட்டமைப்பு சார்பாகவே வலியுறுத்தி இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகிறோம். தோழர்களே, ஒரு நிமிஷம். அதாவது பென்ஷன் அப்படிங்கறது பத்தி கேட்டீங்கன்னா வாட் இஸ் பென்ஷன்? பென்ஷன் தான் முதல்ல என்ன இது கொடுக்கணுமா? இன்னைக்கெல்லாம் வந்து கார்பரேட் அரசு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. மக்கள் நல அரசு அப்படிங்கிறதெல்லாம் போய் வேண்டாம். மக்கள் நல அரசு என்னன்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் நல அரசு, மக்களுக்கான அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னு என்ன? பாட்டா
பாட்டாளி வர்க்கத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அரசு தான் மக்கள் நல அரசு, வேற எதுவும் கிடையாது. நீ இந்த இலவசம் அந்த இலவசம் அதை சாதனை இந்த சாதனை அதெல்லாம் வந்து உன்னோட சொந்த கொள்கை, உன்னோட சொந்த விஷயம், அது ஓட்டு வங்கி விஷயமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு அரசு மக்கள் நல அரசு தான். அது இந்த துறை அந்த துறை, அமைப்பு சார்ந்தவன் அமைப்பு சாராதவன் அப்படிலாம் கிடையாது. உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் எந்த பக்கத்தில் எந்த திசையில் இருந்தாலும் சரி, அவனுடைய பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு அரசு ஜனநாயக ரீதியில் சட்ட ரீதியாக அவனுக்கான சரியான தீர்வை வழங்குகிறதோ அந்த அரசு தான் மக்கள் நல அரசு. இன்றைய அரசு மக்கள் நல அரசு என்று சொல்வதற்கு அருகதையற்ற ஒரு அரசு, எந்த விதத்திலும் அருகதை இல்லாத அரசு இந்த தமிழகத்திலே. அந்த வகையில இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதாவது நம்ம வந்து இப்ப ஜனநாயகம், நமக்கு முன்னாடி பிரிட்டிஷ், ஆங்கிலேயன், அவனுக்கு முன்னாடி மன்னராட்சி, அவ்வளவுதானே? அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சில உயிரின வரலாம் நம்ம போக வேண்டாம். மன்னராட்சி, அப்புறம் பிரிட்டிஷ்கார வரான், அப்புறம் நாம இப்ப ஜனநாயகங்களா இருக்கோம். அப்போ பிரிட்டிஷாருக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்திலேயே 1857 அன்னைக்கு ஒரு மன்னர் அப்படின்னு ஒரு நிறுவனம், அவர் கீழே ஒரு அரசு இருந்தது அல்லவா? அப்ப அந்த மன்னருடைய அரசு கீழே பணிபுரிபவர்களுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு அவங்களோட எல்லாரும் என்னவா இருக்கும், அன்னைக்கு பென்ஷன் இல்லையில, அதற்காக அன்னைக்கு வந்து அந்த ஓய்வு காலத்தில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அல்லது ஒரு குறிப்பிட்ட சொத்து அல்லது ஒரு வீடு, இது மாதிரிலாம் பணி ஓய்வுக்கு பிறகு மன்னராட்சி காலத்திலேயே அரசாங்கத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு நாம் இன்னைக்கு சொல்ற இந்த ஓய்வால் பலனாக ஒரு குறிப்பிட்ட பலன்கள் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் அவைகள் ஓய்வூதியம் அல்ல. 1871 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் 1871 பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அதுக்கப்புறம் இந்த ஓய்வூதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போ 1871 இங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இங்கிலாந்துல. ஆனா அவன் நிறைவேற்றின பென்ஷன் அந்த 871 பென்ஷன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அடிப்படை உரிமை அல்ல, அரசினுடைய கருணை தொகை அப்படிங்கிற பேர்ல தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஃபர்ஸ்ட் என்ன வந்தது? 870 பிரிட்டிஷார் வந்து பாராளுமன்றத்திலே சட்டத்தை நிறைவேற்றி அமல்படுத்தும் பொழுது இது வந்து கருணை தொகை அப்படிங்கிற பேர்ல தான் அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது அன்னைக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய பாதுகாப்புத்துறை சட்ட ஆலோசகர், மத்திய இந்தியாவில் மத்திய பாதுகாப்புத்துறையில சட்ட ஆலோசகராக இருந்தவர் யார்? டிஎஸ் நகரா. அவர்தான் டிஎஸ் நகரா. அவர் வந்து 1972 அந்த சட்ட ஆலோசகர்ல இருந்து பாதுகாப்புத்துறையில இருந்து பணி ஓய்வு பெறுகிறார். அப்ப 72 பணி ஓய்வு பெற்று அவர் பார்க்கும் பொழுது அந்த அவர் பெற்றக்கூடிய அந்த ஓய்வு கால பென்ஷன்ல பல்வேறு சிக்கல்கள், இன்னைக்கு சொல்றீங்களா ரைட்ஸ் பென்ஷன் எங்களோட உரிமைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வசதிகள் இல்ல, பல்வேறு சிக்கல்கள். ஆக ஒரு 30-35 ஆண்டுகள் அரசுக்காக பணிபுரிந்து ஓய்வு பெறக்கூடிய ஒரு தொழிலாளி பெறக்கூடிய பென்ஷன்ல இவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்னு பார்த்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து அவர் உச்ச நீதிமன்றத்தில் வர வழக்குக்கு போய் 72 ரெட்டாடுங்க அப்பயே வழக்கு தொடுக்கிறார். தனி ஒரு மனிதனாக 10 ஆண்டுகள் போராடி 1982 தீர்ப்பு யார் கொடுக்கிறார்? அன்றைய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். டிஎஸ் நகரா கூறுவது சரியே, பென்ஷன் என்பது கருணை தொகை என்பது தவறு. அது உழைக்கும் அரசாங்கத்திற்காக, நாட்டிற்காக, மக்களுக்காக பொது சேவை பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியனுக்கு ஓய்வுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய மாத ஊதியம் என்பது அவருடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சந்திரசூட் 1982 டிஎஸ் நகரா
அந்த தீர்ப்பு வழங்கிய நாள் டிசம்பர் 17 இன்றைய தினம். பலத்த கவலை எழுப்பி சந்திரசூட்டுக்கும் சேர்த்து PS அண்ணா அவர்களுக்கு நேரத்தில் நினைவுகூறி அந்த பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1978 நம்ம தமிழ்நாடு அரசுல ஓய்வூதிய அரசு ஊழியர்கள் ஓய்வூதிய விதிகள் உருவாக்கப்பட்டு 79 ஜனவரியிலிருந்து தான் முழுமையான பென்ஷன் தமிழ்நாடு மாநில அரசு இங்க வழங்குறாங்க. நிறைய இருக்குது, நான் எடிட் பண்ணி போயிடுறேன். அப்போ 78 அரசு ஊழியர் ஓய்வூதிய விதிகள் முழுமையாக வந்து முழுமையான இங்க பென்ஷன் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் நாம 72 கழகத்தை துவக்கி 98 வரை 25 ஆண்டுகள் போக்குவரத்து கழகத்திலே பென்ஷன் வேண்டும் என்பது கோரிக்கையாகத்தான் இருப்பது வரலாற்று உண்மை, மேடை பேச்சாது. அது யாரா இருந்தாலும் சரி. அதன் பிறகு 98 அரசு ஊழியர் ஆக்கு என்று ஈரோடு, தருமபுரி, சேலம், திருச்சி, வேலூர், கோவை போன்ற குறிப்பிட்ட ஒரு 5-6 கழகங்களிலே போக்குவரத்து ஊழியர்களை அரசு ஊழியர் ஆக்கு என்ற கோரிக்கை தீயாகப்பட்டுகிறது. அதற்கு ஒரு அடிப்படை காரணம் அன்றைய 6th பே கமிஷன் 5th பே கமிஷன் 96 உருவான 5th பே கமிஷன். அந்த 5th பே கமிஷன்ல கொடுக்கப்பட்ட சம்பள உயர்வு அதனுடைய பணப்படங்களை பார்த்த அன்றைய போக்குவரத்து தொழிலாளர்களில் ஒருவர் நாமும் பே கமிஷனில் இருந்திருந்தால் இந்த சம்பள உயர்வும் இந்த பென்ஷன் சலுகைகளும் நமக்கும் கிடைத்திருக்கும் அல்லவா என்ற எண்ணத்தில் அப்போ இந்த பே கமிஷன் உயர்வு, இந்த பே கமிஷன் பென்ஷன், இதையெல்லாம் நாம் அரசு ஊழியர் பென்ஷன் இதையெல்லாம் நாம் பெற வேண்டும் என்றால் நாம் ஏன் அரசு ஊழியர் என்று கேட்கக்கூடாது என்ற அந்த தீப்பொறியை தாளவாடி இலைகளை அந்த தீக்குச்சியை உரசி வீசி எறிந்த மனிதன் இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் தோழர் நம்பிக்கையாளர்களாக பணிபுரிந்து பெற்ற துரைசாமி அண்ணன் அவர்கள். தாளவாடின்னு சொல்லுவோம், நீங்க யாரையும் பார்த்துக்க மாட்டீங்க. அந்த தீப்பொறி அந்த தீக்குச்சியை உரசி தாளவாடி இலைகளை வீசியவர் அண்ணன் துரைசாமி அவர்கள். நன்றியோடு நாம் நிறைவுற வேண்டும். அந்த குச்சி அணிந்து போக கூடாது என்று அது கோரிக்கையாக வலியுறுத்தி ஒவ்வொருவரும் கையொப்பமிட்டு அது மாநில அரசுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அதை கோரிக்கை வடிவமாக்கியவர் கழகத்திலே அந்த தாளவாடி கிளையினுடைய பொறியாளராக கிளை மேலாளராக இருந்த அருமை நண்பர் எனது அருமை நண்பர் அரவிந்த் தோழர் கிளை மேலாளர் கருப்பண்ணன் அவர்கள். அவர்தான் முதல்ல ஏன் இதை இவர் போஸ்ட்கார் ரெடி ஆயிடுச்சார். அவரு இந்த குச்சி தாளவாடியில் போய் விழுந்த உடனே ஆகா அரசு இருக்கிறதா, இது சரியான விஷயம், இது ஏன் கையில் எடுக்க கூடாது, இதுல எந்த வித்தியாசம் பார்க்க வேண்டாம், இது எல்லாருக்கும் பொருந்தும். அப்ப என்ன பண்றீங்க, ஒரு பேப்பர் எடுங்க, எங்களை அரசு ஊழியராக்கு எந்த ஒப்பந்தத்துல 8வது ஒப்பந்தத்துல அப்படின்னு எல்லாரும் கையில் போட்டு ஒரு கிளை தாளவாடி கிளையில் விழுந்த கிளை மேலாளர் இணைக்கப்படுகிறார் அரவிந்த் தோழர் கருப்பண்ணன் அவர்கள் கையெழுத்து வாங்கினா யாராவது போல மறுப்பாங்களா? ஒரு கிளை மேலாளர் அவர் ரூம்ல வச்சு கையெழுத்து வாங்கிட்டு இருந்துட்டு செக்யூரிட்டி ஆர்டர் கொடுத்துட்டு கேட்ல வச்சு இங்க இருக்கிற நம்ம டெப்போ அத்தனை துறைகளை கையெழுத்து வாங்கி எல்லா கிளைகளும் அனுப்புன்னு சொன்னார். ஒரு தீவிரமான ஒரு போர் புனரமைக்க, ஏன்னா அவரு பொறியாளர் சங்கத்தினுடைய ஸ்டேட் பிரசிடென்டா இருந்தவர். அதுதான் தாளவாடிகளிலே உண்மையாக பற்றியிருந்து அது ஈரோடு 5 கிளைகளுக்கும் பரவி பல்வேறு மண்டலங்களுக்கும் சேலம், தருமபுரி என்று பரவி அப்புறம் நிறைய பேசினாங்க சொன்னாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அடி வாங்கி உதை வாங்கி ரத்தம் சிந்தி நோட்டீஸ் எல்லாம் பறிச்சு போட்டு அதை தீ கீழையாக்கி யோசனை பாருங்க. எந்த சங்கம் இந்த பென்ஷன் 98 பெறுவதற்காக எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வாயில் கூட்டங்கள் நடத்தப்பட்டது, அரசு ஊழியராக்கு பென்ஷன் வழங்க என்ற கோரிக்கை எங்கெங்கெல்லாம் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் கிடையாது. இந்த 6 மாவட்டங்களில் மட்டும்தான்
அது மட்டுமல்ல, இது வெறும் மேடை பேச்சு. எனது மேடை பேச்சல்ல, அதற்கான ஆதாரம் 98 அந்த 6 சங்கங்களை வைத்து அமைச்சர் பொன்முடி பேச்சுவார்த்தை நடந்தது. நான் குறிப்பிடக்கூடிய இந்த 6 மண்டல போக்குவரத்து தொழிலாளர்கள் நான் உட்பட வேலை நிறுத்தத்தில் வெளியில் இருந்தோம். போய் எஸ்ஆர் கோவில் பார்த்துங்க. ஈரோட்டுல, சேலத்துல, தருமபுரியில, வேலூர்ல, கோயம்புத்தூர்ல, திருச்சியில அருமை அண்ணன் ஆவி காவிரி ஆறாக கண்ணீர் கரைவந்து வந்ததல்லவா, அருமை அண்ணன் ஆவி அண்ணன் ராகவேந்தர் சாட்சி இந்த வேலையே இருக்கு. அமைச்சர் பேச்சுவார்த்தையை 6 சங்கங்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் வேலை நிறுத்தம் செய்து எங்களை அரசு ஆக்க வேண்டும், இந்த பிரச்சனை இந்த ஒப்பந்தத்தை வழங்கி ஆக வேண்டும் என்று வேலை நிறுத்தத்தில் வெளியே இருக்கிறோம். அதனால்தான் அந்த பேச்சுவார்த்தையிலே இதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன், அரசு ஒவ்வொன்றா ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூட அறிவிக்கப்பட்ட பிறகும் வராத என்ன தெரியுங்களா, இந்த பேச்சுவார்த்தையில் 6 தொழிற்சங்கங்களை வைத்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று போக்குவரத்து தடை உத்தரவு பெறப்பட்டது என்று சொன்னால் அது 8வது ஊதிய ஒப்பந்தம் மட்டும்தான். அது பணியாளர் சம்மேளனம் ஈரோடு சேலம் தரப்படுகிறார். அது மட்டுமல்ல, அதன் பிறகும் அவர்கள் பேச்சுவார்த்தை தொடங்க முயற்சித்த பொழுது நாங்கள் செய்த அந்த வேலை என்ன தெரியுமா, புரட்சி என்ன தெரியுமா, போராட்டம் என்ன தெரியுமா, 1990 ஊதிய ஒப்பந்தத்திலே 12 ஊதிய ஒப்பந்தத்தில் அமைச்சர் பேசுவதற்கு, அமைச்சர் அமர்வதற்கு, அமைச்சர் அமர்ந்து முடிவெடுப்பதற்கு சட்டத்தின்படி உரிமை இல்லை, அருகதை இல்லை. ஆகவே 12 ஊதிய ஒப்பந்தத்தில் அமைச்சர் உட்காரக்கூடாது, பேசக்கூடாது என்ற தடை உத்தரவும் பெறப்பட்டது. ஞாபகத்திற்காக சொல்லிக் கொள்கிறேன். சும்மா வந்ததா பேச்ச? சும்மா வேடிக்கை வந்ததா? எந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிறோம்? ஆக ஒரு ஒப்பந்தம் நடைபெறுவது தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்திலிருந்து தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால் அது 98 8வது ஊதிய ஒப்பந்தம் மட்டுமே. அதை கணக்கு போட்டு பார்த்துங்க, யார் இருந்தாங்க, எந்தெந்த மண்டலம் இருந்தாங்க, எப்படி எல்லாம் இருந்தாங்க, எப்படி எல்லாம் போராடினாங்க அப்படின்னு பாருங்க. அப்ப தெரியும் இந்த பென்ஷனுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முடிச்சுக்கிறேன். ஒரு அந்த ராகவேந்தர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு மனசனமாய் போச்சு. இப்படி அடி உதை ரத்தம் சிந்தி நான் வாங்கிய பென்ஷன் 17/12/98 எஃபெக்டா இருந்தாலும் 2000 வள்ளுவர் கோட்டத்தில் வழங்கிய போது முதலில் அந்த பென்ஷனை வாங்கிய தொழிலாளி யாருன்னா எங்க பங்காளி. அதற்கு காரணமானவர்கள் தான் இன்னைக்கு மதுரையில் வந்து விழா நடத்திட்டு இருக்காங்க. அந்த விழாவை கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னவர்கள் தான் இன்னைக்கு விழா நடத்தி. கலைஞர் கோட்டத்திலே தலைவர் கலைஞர் வழங்கிய பென்ஷன் விழாவிலே நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்தவர்கள். சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இல்லை என்று மதுரைக்காரரை மறுக்க சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, 2022 அதிமுக ஆட்சி எல்லாரும் சொல்லுவீங்க, உண்மை தெரியுங்களா? பகிரங்கமாக பொது நடையில் 1,00,000 பேர் வந்தாலும் நாங்கள் இந்த கூட்டமைப்பு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், வர சொல்லுங்கள், பார்த்துக் கொள்ளலாம். அதிமுக ஆட்சி டிஏவை நிறுத்திச்சான். நிறுத்தின அதே ஆட்சி, அதே அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர் அப்பதான் முதல் ஒரு அமைச்சராகி போக்குவரத்து அமைச்சராக 2022 ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அன்னைக்கு அநேகமா 14-17% என்னமோ டிஏ இருக்கிறது, 17% அன்னைக்கு டிஏ இருக்கிறது. டிஏவை அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல்ல எங்களுக்கு ஒப்பந்த உயர்வுகளை எல்லாம் போட்டு எப்படி செட்டில்மெண்ட் உயர்வுலாம் கொடுக்கலாம். அதையெல்லாம் அது எப்படி கொடுக்கல? அது விஜயபாஸ்கர் பொறுப்பு. ஒப்பந்த உயர்வு எல்லாம் போட்டு அதுக்கான அரியர்ஸ் எல்லாம் போட்டு அதை ஒரே தமிழ்ல கொடுத்துட்டு எங்களுக்கு டிஏ அப்டேட் பண்ணு,
இது எந்த ஊருக்கு வழி தேடுறது? போகாத ஊருக்கு. அன்னைக்கு சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் அவரு விஜயபாஸ்கர் அமைச்சராக இருக்கிறன்னா அன்னைக்கு அரசியல் சூழ்நிலை சாதாரண சூழ்நிலை இல்லை. அதனால கரூர்ல ஒரே இடத்துல அவருக்கு போட்டி. நாம கட்சியில மக்கள் இடத்துல நல்ல பேர் வாங்கணும். நான் முதல் அமைச்சராக இருக்கிறேன், அது போக்குவரத்து கழகத்தில் இருக்கிறேன், நான் ஒரு ஒப்பந்தத்தை போட்டே தீரணும், நான் போடக்கூடிய இந்த ஒப்பந்தத்துல வேலை நிறுத்த வந்து விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அன்று தோமுசா தலைமையில் இருந்த கூட்டமைப்பு சங்கங்களை கையை பிடித்துக் கொண்டு போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் டிஏவை அப்டேட் செய்துள்ளார். நிலுவையை நான் முதல்வரிடம் பேசி ஒரு 4 தவணைகள் பிறகு வாங்கி கொடுத்து கூட விடுகிறேன் என்று கேட்டபோது கூட இதே இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அந்த நேரத்தில் கரெக்டா தொலைபேசி அழைப்பு வருகிறது. தோமுசா சண்முகம் பேசுகிறார். அவர் உடனே வருகிறார். இல்லை இல்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தோழர் சொன்னது போல எங்களுக்கு ஒப்பந்த உயர்வை போட்டு அரசு போட்டினாதான் வாங்குவோம், கேட்ட வாங்க மாட்டோம். உட்கார்ந்து கூட பேசாம நின்றுகிட்டே சொல்லிட்டு அப்படியே கூட்டமை போட்டு வெளியே வந்து 3 நாள் வேலை நிறுத்த அறிவிப்பை அறிவித்தவர்கள் இன்று ஓய்வு தின விழாவை கொண்டாட தகுதியுள்ளவர்களா? அவர்கள் தொழிலாளர்களுக்காக சங்கம் நடத்தினார்களா? தொழிலாளர்களுக்காக கூட்டமைப்பு நடத்தினார்களா? தொழிலாளர்களுக்காக ஒப்பந்தத்தை பேசினார்களா? அல்லது திமுக பேசினார்? திமுக யாருக்காக? அரசியலுக்காக. அது மட்டுமல்ல தோழர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, இது வரலாற்று உண்மை. இங்க பேசிட்டு போறதில்ல. எங்க வரலாறு சேலஞ்சுக்கு நான் மட்டுமல்ல, எங்கள் கூட்டமைப்பை நாங்கள் தயார். 2.44 2.57 தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெரிய அடின்னு தெரியும். 2.44 2.57 பிரச்சனை வரும்பொழுதும் நீங்க அரசியல் கோரிக்கை கேட்கறீங்க, கவர்மெண்ட் கேட்கறீங்க, கவர்மெண்ட் பென்ஷன் கேட்கறீங்க, கவர்மெண்ட் பே கமிஷன் சம்பள உயர்வும் கேட்கறீங்கன்னா அப்ப அதை நீங்க 10 ஆண்டுக்கு ஒத்துக்கணும்ல. 10 ஆண்டு தான் 2.57 வரும். நீங்க 3 ஆண்டு அல்லது 4 ஆண்டு போட்டீங்கன்னா 2.44 தான் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அரசு ஊழியர் கோரிக்கை உண்மையாக ஒருத்தர் ஒரு தொழிற்சங்கம் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால், நாங்கள் அரசு ஊழியர் கோரிக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் பே கமிஷன் படி எங்களுக்கு 2.57 வழக்கு என்று ஒத்துக்கொண்டு 2.5 பெற்றுக் கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்ல இல்ல, நாங்க ஏற்றுக்கொண்டோம் சொல்லிட்டு வந்தா அப்ப அரசு ஊழியர்களுடைய பிதாமகன் சொல்லிட்டு உனக்கு வெக்கமா இல்ல? இது மோசடி அல்ல, பசுந்தோல் போர்த்திய புலிகள் அல்ல. அது மட்டுமல்ல, 11 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் தோமுசா தலைமையிலே அதிமுக ஆட்சியிலே எதிர்கட்சி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சிகளுடைய தலைமையிலே கூட்டமைப்பாக இருந்தோம். ஓகே, பல்வேறு இயக்கங்களை, போராட்டங்களை, வேலை நிறுத்தங்களை நடத்தினோம். ஓகே, ஆனால் ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, திமுக அரையணைக்கு வந்துவிட்டது. திமுக தோமுசா தொழிற்சங்கம் நம்முடைய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய பிறகு தோமுசா தலைமையில் இருந்த கூட்டமைப்பில் இருக்கிற வரையும் கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு தொழிற்சங்கத்துடைய பிரதான கோரிக்கையாக அரசு கோரிக்கையை விட்டுக் கொடுத்ததை கூட நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருந்தோம். ஆனால் பிரதான தொழிற்சங்கமான தோமுசா எதிர்கட்சி சங்கமே கூட்டமைப்பிலிருந்து வெளியேறிய பிறகு இனி அரசு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சங்கங்கள் அண்ணன் கேசிஆர் உட்பட அவரை நான் இந்த நேரத்தில் அரசு ஊழியர் தொழிற்சங்களுடைய கூட்டமைப்பு சங்கத்தை வைத்து நடத்தக்கூடிய மாபெரும் தலைவர் அண்ணன் கேசிஆர் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்த நான் ஆசைப்படுகிறேன். அண்ணன் கேசிஆர் போல நம்ம கூட்டமைப்பில் உள்ளவர்களை போல அரசு ஊழியர் கோரிக்கைகளை யாரால் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு இணைந்து புதிய கூட்டமைப்பை உருவாக்குவோம், அரசு ஊழியருக்கு முன்வைப்போம். பட்ஜெட்டிலே நாமும் நிதியுதவிகள் பெற்று நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் டிஏ மட்டும் இல்லைங்க, நல்லா கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுங்க. நமக்கு டிஏ பிரச்சனை இல்லை, டிஏ பிரச்சனை தீர்வுக்கு வந்து விட்டது நம்ம சொல்லிட்டாங்க. அவங்க சொல்ல முடிச்சுக்கிறாங்க இல்லைங்களா? இந்த டிசம்பர்லயோ ஜனவரிலையோ டிஏ கொடுத்தே ஆக வேண்டும் இல்லைங்களா? அது பார்க்க முடியாது. அதையும் நல்ல ஞாபகம் வச்சுங்க, முழுமையாக அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்தும் பொழுது நம்ம பக்காளி நம்மள பகாரி தயாரா பாஸ்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். 50% அமல்படுத்தலாம், நிதிநிலை காரணம் காட்டி, அல்லது ஒரு 75% அமல்படுத்தலாம், அப்புறம் பின்னாடி நம்ம கொடுக்குறோம்னு சொல்லலாம். எதை சொன்னாலும்
முதல்ல டிஏ அப்டேஷன் செய்யும் பொழுது 100% அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் 90,000 தொழிலாளர்கள் நாம் ரோட்டுக்கு வந்துவிட வேண்டும். இதற்கு அழைப்பே இருக்கக்கூடாது. எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஊதிய ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, எந்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து தொழிலாளருடைய அந்த டிஏ நிலுவையை அரசு ஏற்றுக்கொள்கிறது. நிதிநிலை காரணமாக இவ்வளவோ அவ்வளவோ நாங்கள் அமல்படுத்துகிறோம், மிச்சத்தை பிறகு சொல்கிறோம் என்று சொன்னால் அடுத்த நாள் விடியல் காலை அனைவரும் 90,000 தொழிலாளர்கள் நாம் ரோட்டில் இருக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் நிச்சயமாக உங்கள் பின்னால் வந்து உங்கள் பின்னால் முன்னால் இந்த கூட்டமைப்பு நிற்கும் என்பதை இந்த நேரத்திலேயே நான் பகிரங்கமாக எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த டிஏஓ அல்ல, செட்டில்மெண்ட் ஒப்பந்த உயர்வுகளை நாம் பெற வேண்டும். ஊதிய ஒப்பந்த உயர்வையும் ஓய்வூதியர்கள் பெற வேண்டும். 2003க்கு பிறகு 12 மாணவர்களுக்கு 98 பென்ஷனையும் உறுதியாக நாம் பெற்றே தீர்வோம். அதற்காக நம்முடைய கூட்டமைப்பை இன்னும் தொடர்ந்து வலுப்படுத்துவோம். தொழிலாளர்களை அரசு ஊழியராக்கு பட்ஜெட்டிலே எங்களுக்கும் நிதி ஒதுக்கி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ற ஒரே ஒற்றை கோரிக்கையில் தமிழகத்தினுடைய ஓய்வு பெற்ற பணியில் இருக்கக்கூடிய 2 லட்சம் தொழிலாளர்களையும் ஒன்றிணைப்போம், கலந்தான்போம், வெற்றி பெறுவோம் என்ற அறைகோலை விடுத்து இந்த விழா நாளிலே நாளிலே மீண்டும் ஓய்வூதியர்களாகிய இளைஞர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பகிரங்கமான வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.